இன்றைய காலகட்டத்தில் பிச்சைக்கப்பட்ட பிள்ளைகளை கூட பிசாசு இந்த ஐம்புலன் அறிவுகளை பயன்படுத்தி ஏமாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கண்களால காண்கிற உலகம்னு ஒண்ணு இருக்கு, கண்ணால காணக்கூடாத உலகம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வெறும் மாம்சம் கிடையாது, நீங்க ஒரு ஆவி மனிதன். உங்கள் ஆவியின் கண் திறக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஆவி உலகத்தை காண முடியும். கண் திறக்கப்பட்டவர்களுக்கு, ஆவிக்குரியவர்களுக்கு, கடவுளோட காரியத்துல ஜாக்கிரதையாகிற மனுஷனுக்கு தேவதூதர்கள் 100% உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு தூதன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அவருடைய வார்த்தை தான் தூதன். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். தியேத்திரா சபையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் தியேத்திரா சபையை பற்றி பேசுகிறாங்க. தியேத்திரா சபை ஒரு வஞ்சிக்கப்பட்ட சபை. வஞ்சிக்கப்பட்ட சபை அப்படின்னா நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைங்க, நல்லா கவனிங்க. வஞ்சிக்கப்பட்டதுன்னா என்ன? ஏமாற்றப்படுவது. பாருங்க எப்படிலாம் ஏமாத்துறான் பிசாசு அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பல காரியத்தை நான் பேசியிருக்கேன். இன்றைய காலகட்டங்களில் பிசாசு ஏமாற்றுவது, குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கூட பிசாசு எதை வச்சு ஏமாத்துறான் அப்படின்னா, உன்னை இந்த ஐம்புலன் அறிவுகளை பயன்படுத்தி ஏமாற்றுகிறத நம்ம பார்க்குறோம். ஐம்புலன் அறிவு என்பது 5 காரியங்களை சார்ந்தது. பார்ப்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, அப்புறம் சுவைப்பது. இந்த 5 காரியங்களை சார்ந்தது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை இந்த 5 காரியங்களை சார்ந்து கடவுளை தேடக்கூடாது. அறிவு லிமிட்டட், சயின்ஸ் இஸ் லிமிட்டட், பட் காட் இஸ் நாட் லிமிட்டட், ஹி இஸ் abundant. கடவுள் எப்படிப்பட்டவர்? அபரிமிதமானவர். யூ cannot contain God through your science. கடவுளை உங்களுடைய அறிவால என்ன செய்ய முடியாது? மட்டுப்படுத்த முடியாது. You cannot suppress God through your science and understanding. உங்களுடைய அறிவால கடவுளை என்ன செய்ய முடியாது? You cannot understand through your knowledge. உங்களுடைய அறிவால கடவுளை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கடவுள் சகலவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். கடவுள் எப்படி சொல்றாங்க? கடவுளை எப்படி சொல்றாங்க? கவனிங்க. கடவுளை என்ன சொல்றாங்க? He is omnipotent God. என்ன சொல்றாங்க? omnipotent அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இன்னொரு இடத்துல சொல்றாங்க He is an omniscient God. He is omnipresent. omnipresentனா என்ன? அவர் சர்வத்திலும் இருக்கிறவர். He is omnipotent, He is omniscient, He is omnipresent. You cannot understand God through your knowledge. கடவுளை உங்களுடைய அறிவால என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் அதுக்காகத்தான் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் என்ற ஒரு காரியத்தை. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கண்களால காண்கிற உலகம்னு ஒண்ணு இருக்கு, கண்ணால காணக்கூடாத உலகம்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் இதை நம்புறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. நான் பார்க்கிற உலகம் ஒண்ணு இருக்கு, நான் பார்க்காத உலகம் ஒண்ணு இருக்கு. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? அப்படி ஒண்ணு இருக்கா? அப்படி ஒண்ணு இருக்கான்னு நிறைய பேர் கேட்பாங்க. எஸ், அந்த உலகத்துல there is a evil thing, there is a divine thing. அந்த உலகத்துல கவனிங்க, அந்த உலகத்துல தீமையான காரியம் ஒரு சக்தி இருக்கு, தெய்வீக சக்தின்னு ஒண்ணு இருக்கு. எந்த உலகத்துல சொல்லுங்க? எந்த உலகத்துல? இந்த கண்ணு, இந்த மாம்ச கண்ணு பார்க்காத உலகத்துல. சரியா? அந்த உலகத்துல தான் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த உலகத்துல தான் யார் ஒருத்தர் இருக்கா? தெய்வம், ஆண்டவர், இறைவன் ஒருவர் இருக்கிறார். அப்ப நான் கேட்கறதுக்கு கரெக்டா நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? பிசிக்கலா இருக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறீங்க பாஸ்டர் பிரீன் பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில, ரைட்? ஓகே. இப்ப நான் மரிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் மரிச்சு என்னைய ஐஸ் பெட்டியில வச்சிருக்கிறாங்க. ஓகே, நீங்க எதை பார்ப்பீங்க?
நீங்க எதை பார்ப்பீங்க? என்னோட சரீரம், என்னோட ட்ரெஸ்ஸை பார்ப்பீங்க. என்னோட இந்த கோட்டை பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க. தட்ஸ் அ பாடி. தட் இஸ் நாட் அ, அது ப்ரீன் கிடையாது. அது யார் கிடையாது? அது மிஸ்டர் ப்ரீன் கிடையாது. மிஸ்டர் ப்ரீன் அங்க இல்ல. அது இஸ் பாடி. என் சட்டை, என் சட்டையை தான் நீங்க பாக்குறீங்க, என்ன பார்க்கல. நான் போட்டிருக்கேன், எதைத்தான் நீங்க பாக்குறீங்க. அப்போ ரியல் மேன் இஸ் a spirit. யாரு ரியல் மேன்? யாரு? அத ஆவி மனுஷனை என்ன செய்ய முடியாது? இந்த கண்ணால, இந்த மாம்ச கண்ணால ஆவி மனுஷனை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவனை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஆவி மனுஷனை பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஆவிக்குரியவன் என்று நீங்க உணரணும். நீங்க வெறும் மாம்சம் கிடையாது, நீங்க ஒரு ஆவி மனிதன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன். சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன். நீங்க ஒரு ஆவி மனிதன். ஆவி மனிதனாக மனிதனுக்குள்ளே வாசமாயிருக்கிறான். இப்போ என்ன இதுல என்ன காரியம் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போறதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த மாம்ச கண்ணு திறந்திருக்கிற மாதிரியே ஆவியின் கண் திறக்கப்பட்டு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த மாம்ச கண் எப்படி திறந்திருக்கோ, எப்படி நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற நல்லதை காண்கிறீர்களோ, அப்படி உங்கள் ஆவியின் கண் திறக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் ஆவி உலகத்தை காண முடியும். எதை பார்க்க முடியும்? கண்களால் காணக்கூடாத ஆவி உலகத்தை பார்க்க முடியும். யார் ஒருத்தனுக்கு ஆவி உலகத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கோ, அவனுக்கு டிவைன் ஹெல்ப் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். யாருக்கு டிவைன் ஹெல்ப், யாருக்கு தெய்வீக உதவி ஈஸியா கிடைக்கும்? யாருக்கு ஆவி உலகத்தோட நிறைய தொடர்பு வச்சுக்கிறாங்களோ. நல்லா கவனிங்க, சில பேர் இருப்பாங்க, பேருக்கு அவங்களுக்கு கிறிஸ்தவ பேர் இருக்கும், பட் ஆனா அவங்களுக்கும் ஆவி உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. நான் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன். சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன். திருப்புங்க யாத்திராகமம் 23:20. 3 ஸ்டோரிஸ் காட்ட போறேன் சீக்கிரமா. வழியில் உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, யார கடவுள் அனுப்புறாரு? நான் போறதுக்கு முன்னாடியே யார் போறா? சொல்லுங்களேன், யார் போறா? தேவதூதர்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவதூதர்கள். எனக்கு ஒத்தாசை யாரு? தேவதூதர்கள். யாரு? சொல்லுங்க, யாரு? உதவி வேணும்னா கர்த்தர் அனுப்புறது யாரு? தூதர்களை கர்த்தர் எனக்கு அனுப்புறாரு. யாருக்காக? எனக்கு உதவி செய்யறதுக்காக. ஐ எக்ஸ்பெக்ட், நான் டெய்லி எதிர்பார்க்கிறேன் தூதர்களை. எதிர்பார்க்குறீங்களா நீங்க? நான் சொல்றேன், முடியாத நேரத்தில், நீ பாதை எங்க பாதை போகுதுன்னு தெரியாத நேரத்தில் தேவன் உனக்கு பாதை காட்டுறதுக்கு ஒரு தேவதூதனை வச்சிருக்கிறாரு. உன்னை தூக்கி, உன் சரீரத்தில் பலன் இல்லாத நேரத்தில் உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு தேவன் ஒரு தேவதூதனை வச்சிருக்கிறாரு. உனக்கு முன்னாடி ஒரு தவறான பாதை இருக்கு, அந்த பாதையில நீ போகாம உன்னை தடுப்பதற்காக தேவன் ஒரு தூதனை வச்சிருக்கிறாரு. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, தேவதூதனுடைய உதவி எனக்கு தேவை. எனக்கு தேவதூதனுடைய உதவி தேவை. பாருங்க, இப்போ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பூசா கல்யாணம் ஆயிடுச்சு, ரைட்டா? பூசா கல்யாணம் ஆன உடனே இப்போ என்ன செய்வாங்க, அவங்க உடனே கணவனுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருச்சு. இப்போ யார் போவா வேலைக்கு? கணவனுக்கு வெளியே ஊர்ல வேலை கிடைச்சிருச்சு. இப்போ மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ கணவனோட வேலை என்ன தெரியுமா? அங்கே போய் அங்கே ஒரு வீட்டை பார்த்து, அங்கே மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இருக்கு தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்கா, சுற்றுப்புறம் இருக்கா, சூழ்நிலை இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தான் அப்படிப்பட்ட ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டிய யாருடைய வேலை? கணவனுடைய வேலை. இங்கே கர்த்தர் சொல்றாரு, ஒரு தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புறேன், உனக்கு உதவி செய்வதற்கு. அங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் ஆயத்தம் பண்ணின நன்மைகளுக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க. நான் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க நான் ஒரு தூதனை உனக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, அந்த நல்ல வீட்டை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே, அந்த நல்ல காரை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே, அந்த நல்ல ஆபரணங்களை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே, அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக ஏற்கனவே தேவன் ஒரு தூதனை அனுப்பிட்டாரு. அந்த நல்ல பிசினஸ் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே
ஏற்கனவே ஒரு தூதனை கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? ஆல்ரெடி எல்லாம் சொல்லுங்க, ஏற்கனவே என் நல்வாழ்வுக்கு ஒரு தூதன் ஏற்கனவே ஆயத்தமாயிருக்கிறான். அந்த அங்க கொண்டு போய் சேர்க்க. இப்ப என்னை கையை பிடிச்சி நடத்திட்டு எங்க தான் போறேன்? இப்ப நான் சொல்லுங்க, இப்ப நான் கையை பிடிச்சி நடத்தி கொண்டு போறது யாரு? என்னை அங்கதான் கொண்டு போய் விட போறான். எங்கதான் கொண்டு போய் விட போறான்? ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துல. நான் மதுரையில இருந்தேன், என்ன ஒரு தூதன் நடத்தினான் பாருங்க. இங்க வந்தா வீடு கிடைக்காம அலைஞ்சா, அங்க ஒரு அம்மா எதுவுமே கேட்காம அட்வான்ஸ் வாங்காம வீட்டு சாவியை கையில கொடுக்குது, தூதன். அங்க இங்க ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமான்னு கேட்டா, கரெக்டா எந்த வீடு வாடகை கிடைக்கும்னு ஒரு அம்மா சொல்லுது, தூதன். அந்த வீடு சும்மா தான் இருக்கு, நீங்க போய் கேளுங்க அப்படின்னு அந்த வீட்டை கரெக்டா என்ன செய்யுது? காமிச்சு கொடுக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். ஏற்கனவே தாம் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் தேவன் உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஏற்கனவே ஒரு தூதனை அனுப்பி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. உனக்கு அப்படிதான் கர்த்தர் ஏற்கனவே ஒரு தூதனை அனுப்பி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு நல்ல வீட்டுக்கு ஒரு தூதனை அடி போட்டு வச்சிருக்கிறாரு. நீ இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும், உன் பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்ல படிப்பை கொடுக்கணும், உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தீர்மானிக்கணும், என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம். இப்படிப்பட்ட காம்படிட்டிவ் வேர்ல்டுல நம்ம என்ன பண்ண போறோம்? யார் இருக்கா? முன்னாடியே ரெடியா இருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருப்புங்க 23. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று ஏமோரியரையும் ஏத்தியரையும் பெர்ஷியரையும் கானானியரையும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். என்ன செய்வார்? அந்த ஸ்தானத்துக்கு சொல்லுங்க, நடத்தி கொண்டு போவார். எனக்கு பாதை தெரியாது, ரூட்டு தெரியாது, நான் எப்படி போவேன்? உன்னை நடத்தி கொண்டு போவார். யாரு போவா? சொல்லுங்களேன், யாரு போவா? கண் திறக்கப்பட்டவர்களுக்கு, ஆவிக்குரியவர்களுக்கு, கர்த்தருடைய ஆவி உலகத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் எதிர்பார்க்காத அமானுஷ்யமான சில காரியங்களை செய்கிறார். யார் அவங்கள நடத்திட்டு போறா? இதுவரை இல்லை, ஆனா இனிமே இந்த அறிவு உங்களுக்கு வந்துச்சுன்னா தேவதூதன் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துருவான். டெய்லி கூட்டிட்டு போறதுக்கு வந்துருவான். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு அந்த தூதனை கூப்பிடணும். ஆண்டவரே, எனக்காக ஏற்கனவே நீங்க வச்சிருந்த அந்த தூதனை எனக்கு கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு கூட்டுவாங்க ஆண்டவரே. இந்த பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவனை கொஞ்சம் லைட்டா சத்தம் போடுங்க. வேலை வாக்கவே விட மாட்டேங்கிறான். அங்க நின்றுட்டு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனை ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க நீங்க. அவன் என்னைய தூக்கி விடுறதுக்கு பிளான் பண்றான். இப்ப நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணி அவனை தூக்கி விடுங்க. ஹலோ சொல்லுங்களேன், ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. தூதன், ஒரு தூதனை அனுப்புறாரா ஆண்டவர்? ஒரு தூதனை அனுப்புறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்பார்க்கணும் பாருங்க தூதனை, எதிர்பார்க்கணும் தூதனை டெய்லி. போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூட, அப்படி போனை பார்த்துக்கிட்டு, இந்த போன் வந்தாலே வந்து போன் வந்தாலே நமக்கு எரிச்சல் ஆகுதுப்பா. எரிச்சப்படக்கூடாது. சொல்லுங்க, தூதன் கொஞ்சம் வேலை செய்ப்பா, கொஞ்சம் வேலை செய்ப்பா. வியா நான் கத்திக்கிட்டு திடுறது இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் போராட போறது இல்ல, நீ கொஞ்சம் வேலைய. என்ன புஸ்தகம் 20:16. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி. எப்படி? ஒரு தூதனை அனுப்பி. எப்படி? ஒரு தூதனை. நான் மன்றாடி ஜெபம் பண்ணேன், எனக்கு பஞ்சாயத்து தாங்க முடியல, உடம்பு பெரிய மனசாட்சியே, மனசு ஃபுல்லா ஒரே ரணமா இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஆண்டவருக்கு என்ன செஞ்சாரு? தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்களேன். நான் பிரச்சனையோட இருக்கும்போது ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி என்னை அந்த பிரச்சனையில இருந்து தூக்கிட்டார். எத்தனை பேருக்கு இப்ப பிரச்சனையில இருந்து தூக்கணும்? பாஸ்டர், பணம் பிரச்சனை தாங்க முடியல, அப்படியே ஒவ்வொரு நாளும் அக்கினியா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்குறேன். எல்லாம் சொல்லுங்க, தேவ தூதனுடைய உதவி. யாருக்கு? அப்படி ரெண்டு பிறல்றவங்களுக்கு இல்ல.
தன் நடையை காத்து கொள்ளுகிறவனுக்கு, உத்தமமாய் நடக்கிறவனுக்கு பத்திரமாய் நடக்கிறான். தேவதூதனுடைய உதவியை தேவன் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள். அப்படியே நிர்விசாரமா திரிகிறவங்க இல்ல, எந்த உணர்வும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இல்ல. யார் இதெல்லாம் கண்டிஷனல். ஏன்னா யாருக்கு உதவி? சில காரியங்களை சிந்தனையில கூட யோசிக்க முடியாது பிள்ளைகளே. காரியம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தருக்கு பயந்தவங்களா இருப்பாங்க. உனக்கு கடவுள் மேல ரொம்ப அப்படியே கடவுளோட காரியத்துல உனக்கு ரொம்ப அப்படியே ஆர்வம் இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ உயர்வை விட்டு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கன்னு அர்த்தம். கடவுளோட காரியத்துல ஜாக்கிரதையாகிற மனுஷனுக்கு பரலோகம் அவனை என்ன செய்யும்? ஜாக்கிரதையா ஆசீர்வதிக்கும். உனக்கு அப்படியே கடவுளோட காரியத்துல உனக்கு பரவாயில்ல அப்படின்ற லெவல் இருந்ததுன்னா, பரலோகம் உனக்கும் பரவாயில்லன்னு சொல்ல விடாம பாத்துக்க. திருப்புங்க. பிசாசுக்கு கூட தெரியும் தேவதூதர்கள் இருக்காங்கன்னு சொல்லி. யாருக்கு தெரியும்? மத்தேயு 4:6 முடிச்சிடுறேன். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். எப்படி? யாருக்கு கட்டளையிடுவா? தூதர்களுக்கு. பிசாசு சொல்றான் பாருங்க ஏசுநார்ட்ட, நீ கீழே குதிச்சீன்னா பள்ளத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே உன்னை யாரு காப்பாத்த வந்துருவா? இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளையே, ஆவிக்குரியவர்களுக்கு தேவதூதர்கள் 100% உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். உங்க கால் வலுவாதபடிக்கு உங்களை காப்பாற்றுவதற்கு தேவதூதர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்க கீழே விழாம உங்களை காப்பாற்றுறதுக்கு தேவதூதர்களை ஏற்கனவே அனுப்பிவிட்டார். தேவதூதர்கள். அப்போஸ்தலர் 5:21 வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடைய கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம், திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். அப்போஸ்தலர்களை சிறைச்சாலைக்குள்ளே போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில இருந்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படிக்கு கட்டளையிடுறாங்க. சிறைச்சாலைக்கு போறாங்க சேவகர்கள். போனா யாரு இல்ல சிறைச்சாலைக்குள்ள? யாரு இல்ல? அப்போஸ்தலர் யாரும் இல்ல. எங்க போனாங்க? 19வது வசனம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சிறைச்சாலைக்குள்ள இருந்தா கூட தேவ தூதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இப்ப சிறைச்சாலையை திறந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டான். நான் இந்த காலை வேளையில சொல்றேன், சில நேரங்கள்ல சில விரும்பத்தகாத சில பழக்க வழக்கங்களுக்குள்ள நீங்க அடிமைப்பட்டு கிடக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அடிமை கிடக்கலாம். உங்க பிள்ளைங்க அடிமைப்பட்டு கிடக்கலாம். சில காரியங்கள்ல அடிமையா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தேவ தூதர்களை நினைச்சுக்கங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தேவ தூதனன் அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து உங்களை என்ன செய்வாரு? சிறைச்சாலைக்குள்ள இருந்து என்ன செய்வார் கர்த்தர்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தூதன் வந்ததே தெரியாது. யாருக்கு தெரியாது? அங்க இருந்த சேவகர்களுக்கே தெரியல. வெளியே போன ஆட்களை பத்தின எந்த அறிவும் இல்லை. ஆனா கர்த்தர் சிறைச்சாலைக்குள்ள இருந்த அந்த அடைபட்டு கிடந்த சிறைச்சாலைகளுக்குள்ள சிறை கம்பிகளுக்கு உள்ள கைகள் கட்டப்பட்டு கிடந்த அந்த அப்போஸ்தலர்களை தூதர்களை அனுப்பி கர்த்தர் என்ன செய்தார்? நான் இன்னைக்கு காலை வேளையில சொல்றேன், உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவதூதனை மட்டும் மறந்துடாதீங்க. கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி விடுறாரு. உன்னை சிறைச்சாலைக்குள்ள இருந்து உன்னை வீட்டுக்குள்ள சில பேருக்கு சொல்லுவாங்க, ஜெயிலில் இருக்கிற அனுபவம் பாஸ்டர் வீட்டில் இருக்கிறது. கேட்டிருக்கீங்களா? என் வீட்டில் இருக்கிறது எப்படி இருக்கிற அனுபவம்? கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் உடைக்க விரும்புகிறார். தேவன் உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார்.
தேவ தூதர்களை தேவன் அனுப்பி உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். திருப்புங்க அப்போஸ்தலர் 12:1. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலனையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எப்படி திறந்தது? தானாய் திறவு. தானாய் திறந்தது. தானாய் திறந்தது. எல்லாம் சொல்லுங்க, தானாய் திறந்தது. அடைக்கப்பட்ட கதவு தானாய் திறந்தது. சொல்லுங்க. அடைக்கப்பட்ட கதவு தானாய் திறந்தது. ப்ரமோஷன் கதவு தானாய் திறக்கும். சத்தமா சொல்லுங்க. தானாய் திறக்கும். தானா திறக்குமா திறக்காதா? திறக்கும். யாருக்கு திறக்கும்? தம்மை குறித்து உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுறதுக்கு கர்த்தர் தானாய் கதவை திறப்பார். ஆமென். நீ ஒரு இடத்துல இருக்கிற ஸ்கூல்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு சத்தமே இல்லாம நகர்த்துறதுக்கு தேவன் தானாய் கதவை மேல படிங்க. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். சரி, இந்த கதை என்ன? ஜெயிலுக்குள்ள பேதுரு இருக்கிறார். 4 தடுப்புகளை தாண்டி வகுப்புக்கு 4 பேரை அனுப்பாட்டி வச்சிருக்காங்க. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள கையை கட்டியிருக்கிறாங்க, கால்களை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் தேவதூதன் 4 வகுப்பு கம்பியையும் தாண்டி பேதுருவை போய் பார்க்குறாரு. பேதுருவை தொடுறார். சம்பு கையில் இருந்த சங்கிலி அவுந்துருச்சு, காலில் இருந்த சங்கிலியை. பேதுருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, கனவுல இருக்கிறதா நினைப்பு. ஆளு வேகமா எந்திரிச்சு செயின் கம்பிலாம் அந்த உடனே வேகமா எந்திரிச்சு ஓடுறதுக்கு பார்க்குறாங்க. வா, மெல்ல கூப்பிட்றாங்க, வா, செருப்பை போடு, செருப்பை விட்டுறாத, அந்த சால்வையை எடுத்துக்க, வேற ஏதாவது விட்டுட்டு வண்டியா பாரு, வேற ஏதாவது விட்டுட்டு வண்டியான்னு பாரு. ஒன்றும் இல்லை, போகுமா போகுமா, வா, எங்க போவ, வா கூட்டிட்டு போறேன். போனா தன்னால ஏன் தன்னால திறக்குது? சொல்லுங்கய்யா, ஏன் தன்னால திறக்குது? கூட யார் இருக்கா? தேவதூதன். சரி, இப்போ நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் ஒருவேளை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே ஏஞ்சல்ஸ்ன்னு சொன்ன உடனே, ஏஞ்சல் அப்படின்னோடனே ரெண்டு சகோதரிகள் அப்படியே வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்பாங்க. பொதுவாகவே அப்படிதான் நம்ம பார்ப்போம். இல்லை அப்படின்னா தேவதூதன் பார்த்த உடனே வேற மாதிரி ஏதாவது பார்ப்பாங்க. தேவதூதன் அப்படின்னா நான் என்னன்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவதூதன்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு ஜெயில் கதவு திறக்கிற மாதிரி திறக்கணும் வாசல்லாம்? எத்தனை பேருக்கு இந்த சிக்னஸ், இந்த வியாதி படுக்கை மாறணும்? தேவதூதன். கைகள் கட்டப்பட்டிருக்கிற அந்த அனுபவம் என்ன அனுபவம் தெரியுமா? எங்கேயுமே நகல முடியாமல் ஒரே இடத்துல இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? ஒரு வியாதியினுடைய நிலை, ஒரு வியாதிப்பட்ட ஒரு நிலை, ஒரு வியாதி உன்னை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு,
ஒரு சுகவீனம் உன்னை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு, ஒரு பொல்லாத காரியம் உன்னை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு, உன் காலை நகல விடாம உன் கையை நகல விடாம அமுக்கிக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இப்ப அதை ரிலீஸ் பண்ண போறேன். தேவ தூதனை அனுப்பி ரிலீஸ் பண்ண போறேன். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, கவனிங்க, ஸ்தோத்திரியுங்கள். கவனிங்க, தூதர்கள்னா யாரு? தூதர்கள்னா யாரு? அவருடைய வார்த்தையை கேட்டு செய்யறவங்க. இப்ப சொல்றேன், அவருடைய வார்த்தை தான் தூதே. நிறைய பேருக்கு தூதன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அவருடைய வார்த்தை தான். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு உன்னை தப்ப வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தீமைக்கு உன்னை தப்ப வைக்கிறார். அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுகிறார். அவர் சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் அவருடைய வார்த்தை தான் தூதன். ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய தூதன் அளவுல பேசுறாரு. என் சிறகுகளாலே நான் உன்னை மூடுவேன், என் சட்டைகளுக்குள்ளே நான் உன்னை அடைக்கலம் வைப்பேன் அப்படின்னு பேசுறாரு. கர்த்தர் யாரை பத்தி பேசுறாரு? அவருடைய வார்த்தை. சங்கீதம் 91 திருப்புங்க, சொல்லி முடிச்சிடறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். ஒரு சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம். சத்தமா சொல்லுங்க, அவருடைய சத்தியம். ஆண்டவர் ஒரு தூதனை சொன்னாரா, சத்தியத்தை சொன்னாரா? சத்தியத்தை. வார்த்தை தாங்க தூதன். நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு தூதன் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏற்கனவே தூதன் வார்த்தையா வந்துட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மகளே, என் வார்த்தை உனக்கு போதும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது என்ன? அவருடைய பாதத்துக்கு கீழே உக்காந்து அந்த வார்த்தைய கேட்டா அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ளே பேதுருட்ட சொன்ன மாதிரி தான், செருப்பு மாட்டிக்க, சால்வை எடுத்துக்க, மெல்ல போவோம், வா, ஒன்றும் பதறாது, எல்லாம் கதவும் திறக்கும், பயப்படாது. கர்த்தருடைய ஆவி இந்த காலையில் சொல்றாரு, உனக்கு இரவும் பகலும் இந்த வார்த்தையோட உனக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த வார்த்தை என்னும் தூதன் வேலை செய்யறதை நீ பாப்ப. இந்த வார்த்தை என்னும் தூதன், இந்த வார்த்தை என்னும் தூதன் உனக்காக வேலை செய்கிறத பார்க்கிற. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கும், அது விருதாவாய் திரும்பாது. அது சொன்ன மாதிரி வேலை செய்யும். இந்த வார்த்தை அது வியாதியை குணமாக்கும், அந்த தரித்திரத்தை மாற்றும், அந்த கடனை மாற்றும், அந்த கீழ் தரமான அந்த வாழ்க்கை முறையை மாற்றும், அந்த அடிமைத்தனத்தை மாற்றும், அந்த தேவையில்லாத பழக்கத்தை உடைக்கும். தூதன். பல புதாவை நன்றியுடைமை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஊழியம் செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். உடைய கண்கள் உண்மையிலே நோக்கமா இருக்கிறதா? வார்த்தை எங்களுக்காக ஊழியம் செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறதற்காக, கதவுகள் திறக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். திறக்கப்பட போகிற கதவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த நாட்கள்ல எத்தனையோ கடுமையான சூழ்நிலைகள் மத்தியிலையும் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தை இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. இவங்க வாழ்க்கையில இனிமே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தூதர்களுடைய ஆண்டவரே இடர்பாடு இருக்கடி, இடைவெளி அவளோட இருக்கட்டும் கர்த்தாவே. அவளுக்கு இடைவெளி எல்லாத்தையும் தூக்கி போட்டு நின்னும் தூதர்கள் அவர்களுக்கு வேலை செய்யட்டும். அவர்களோட இடைபடுவார்களாக தூதர்கள் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கிருபை, தயவு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை பிள்ளைகளை தொடர்கிறதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் மேல நம்முடைய தயவு இருக்கிறதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆயத்தம் பண்ணினவைகள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, மனதிலே தோன்றவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் குறித்த ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்க்க போறீங்க. தூதர்களை கொண்டு சேர்க்க போறீங்க. அதுக்காக நமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கப்படுவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கிடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you.